வராக நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து இருக்கக்கூடிய அந்த பெருமழையின் காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய அந்த விக்கிரவாண்டி அருகே இருக்கும் வராக நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை நிலையம், அதாவது வேளாண் பொருட்களை வைக்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய இந்த குடோன் பகுதியில் தான் தற்போது இந்த வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த குடோன் முழுவதையும் வெள்ளம் பூந்து சேதப்படுத்தி இருக்கிறது. உள்ளே டன் கணக்கில் வைத்திருந்த வேளாண் பொருட்கள் அனைத்தும் இந்த ஆற்று வெள்ளத்தில் உள்ளே புகுந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல மூட்டைகள், ஆயிரக்கணக்கான மூட்டைகள் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டிருக்கிறது. ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய மூட்டைகள் இந்த தண்ணீரில் நாம் மிதந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதில் பருத்தி, சோளம், ராகி, வேர்க்கடலை, கம்பு உள்ளிட்ட பல வகை வேளாண் பொருட்கள் இங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. சுமார் 7000 மூட்டையிலிருந்து 8000 மூட்டைகள் வரை இந்த மழை பாதிப்பு, இந்த வெள்ள பாதிப்பில் ஏற்பட்டிருக்கலாம் என இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படக்கூடிய இந்த வேதனை குறித்து அவர்கிட்ட கேட்கலாம். சார், நீங்க எவ்வளவு மூட்டை வச்சிருந்தீங்க? எத்தனை நாளைக்கு முன்னாடி வச்சீங்க? என்னென்ன மூட்டையெல்லாம் வச்சிருந்தீங்க? சுமார் ஒரு மாசம் முன்னாடி மூட்டை வச்சிருக்கோம். இப்போ நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒரு 20 வியாபாரிகள் வந்து விற்பனை கொடுத்து கொள்முதல் பண்றாங்க. கொள்முதல் இந்த விவசாயிகிட்ட வாங்கி பணம் கட்டின மூட்டை வந்து பணம் கட்டினா தான் டெலிவரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு மாசத்துல இருந்து பணம் கட்டின மூட்டி பணம் கட்டாத மூட்டி கிட்டத்தட்ட ஒரு வியாபாரத்தில் வந்து மொத்தமாக ஒரு 10,000 மூட்டை மேலே கம்பு, நாட்டு கம்பு, பருவம் சீசன் நாட்டு கம்பு ஒரு 10,000 மூட்டை கம்பும், ஒரு 4000 மூட்டை 5000 மூட்டை மலாட்டக்காய், மணிலாக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலாட்டக்காய் வந்து ஒரு 4000 மூட்டை வரும். இதெல்லாம் வாங்கி சரி சனி ஞாயிறுன்றதால வழக்கமாக நரம்பில் இருக்கும். சில பேர் வந்து 100 மூட்டை வரும், சில பேர் 500 மூட்டை வரும். லோடானா தான் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருமே அடிக்க வச்சிருந்தாங்க. இந்த நாங்களே எதிர்பார்க்கல இந்த ஒரு சூழ்நிலை நடக்குன்னு. வியாபாரிகள் இந்த விற்பனை கூடத்தில் வந்து பொருட்களை வாங்கி வச்சிருந்தாங்க. தோராயமா எவ்வளவு வியாபாரிகள் இங்க வருவாங்க? ஒரு 15லேருந்து 20 வியாபாரிகள் வருவாங்க. அந்தந்த வியாபாரி அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி மல்லாட்டக்காய், எள்ளு, பயிர், காராமணி, சோளம் அனைத்தையும் வாங்கி வச்சிருந்தாங்க. இது எதிர்பார்க்காத 2 நாளா பெஞ்ச மழையினால வெள்ளப்பெருக்கு எடுத்து எல்லா மூட்டையும் குடோன் விட்டு வெளியே வந்துருச்சுங்க. வெளியே அடிச்சு மீதி இருக்கிற மூட்டை தான் இங்க கரை புரண்டு இருக்குது. அடிச்சு போன மூட்டையில பாதி மூட்டை வந்து ஆத்தோரம் போயிடுச்சு. குடோன் உள்ள மூட்டை எதுவும் கிடையாதுங்க. சுமார் ஒரு 2000 மூட்டைகளுக்கு மேலாக இந்த மரக்கிளைகள், மர செடிகள் தட்டு தடுமாறி நிற்கின்றன. ஏராளமான மூட்டைகள் அங்கு அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இப்படிதான் இந்த விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வேளாண் விற்பனை நிலையத்தில், ஒழுங்குமுறை விற்பனை மையத்தில் வைக்கப்பட்டிருந்த விளைபொருட்கள் அனைத்துமே பெருத்த சேதத்தை சந்தித்திருக்கிறது. வியாபாரிகள் பலரும் இந்த வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட இந்த சேதத்தை பெரிய சேதத்தை எங்களால் தாங்க முடியவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் சுரேஷ்குமார்.